ஸோ ஹலோ கைஸ், நான் தான் அவங்க எம்விஆர் கேமர் தமிழ் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூக்கோன் ஆர்பி தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பற்றி நிறைய பேர் தெரியும், பட் ரோபாக்ஸ் நியூ பிளேயர்ஸுக்கு வந்தவங்களுக்கு தெரியாது. ஓப்பன் வேர்ல்டு கேம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வள தளத்துன்னு பேசாமல் சைட்டாக கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. இந்த ப்ரூக்கோன் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா எபிசோடாக பண்ண போகிறோம். மீன்ஸ் இந்த எபிசோட்ல இந்த வீடியோ வந்து நம்ம எந்த எபிசோட் வச்சு பண்ண போறோம்னா மை ஃபேவரட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, நம்மளோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். அதனால தான் நான் முதல்ல இப்போ எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா முதல்ல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கார்ல இருந்து ஆரம்பிக்கலாம் கைஸ். காரை தொட்டுட்டு எனக்கு பிடிச்ச கார்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காரம்னா இல்லைங்க கைஸ், ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இந்த கார் வந்துருச்சு. இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வீடு எடுக்கணும்னா நான் எப்பயுமே யூஸ் பண்ற கார் எதுனா சொல்லுங்க, அதையும் எடுத்துடலாம். இந்த ஓல்டு லாம்போ தான். ஏன்னா இது அப்படியே பார்க்க நியூ லாம்போ மாதிரியே இருக்கும் கைஸ். இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். அதனால தான் இதை தான் இப்போ நான் வீடியோ எடுக்கணும்னா யூஸ் பண்ணேன். ஓகே, ஃபுல் ஸ்பீட் வச்சுக்கலாம். இப்போ அது செகண்ட்ல வந்து பார்க்க போறோம்னா பிளாட்டு. எனக்கு பிடிச்ச பிளாட் என்னதுன்னா, எனக்கு எப்பயுமே வந்த உடனே அங்கேருந்து ரைட் எடுத்தோடனே இங்கே வந்துட்டோம்னா இங்கே மேலே ஒரு பிளாட் இருக்கா, இது பிடிக்கும். இது ஒன்றா அங்கே இருக்கிறதா பிடிக்கும், இந்த சைடு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நில்லுங்க கைஸ், இங்கேருந்து போக வடிச்சு போய் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிளாட் எனக்கு பிடிக்கும். இப்போ செகண்ட் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 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 பார்க்காதே. வாட் ஹேப்பன்? என்னாச்சு கைஸ்? நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, இதுவும் நம்மளுக்கு நல்லதுதான். அங்க ஸ்பான் ஆகிறோமா, ஸ்பான் ஆன உடனே ஒரு குடுன்னு ஏதாச்சும் எடுத்துருங்க. மீன்ஸ் ஏதாச்சும் கார் எடுத்துக்கோங்க கைஸ். இப்போதைக்கு இந்த கார் எடுத்துடலாம். இந்த கார் எடுத்துட்டோமா, இப்போ ஃபுல் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்பீட் வச்சோடனே வேகமா போங்க கைஸ். அப்படியே யூ டர்ன் போட்டு இப்படி வேகமா போயிட்டே இருங்க. இங்கதான் நினைக்கிறேன், இந்த இடமா இல்லை வேற இடமான்னு தெரியல. இங்கதான் கைஸ், இங்கதான். இங்கதான். ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா ஒரு ஐலண்ட் தெரியுதா உங்க கண்ணுக்கு? பட் இது நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். மேபி போக போக நம்ம வர்ற எபிசோட்ல நான் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க தான் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும். ஏதாச்சும் போட் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு என்னது எடுக்கலாம்? போட்டு இல்லையே, இது எடுத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா போட் எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே திரும்பிக்கோங்க. ஆனா எதுக்கு நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன்னா, எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கைஸ், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கார் டீஸ்பான் ஆயிரும் வரையில. இந்த இடம் பாருங்க, மற்ற இடம்லாம் மீன்ஸ் ப்ரீமியம் வேணும். ஆனா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ப்ரீமியமே தேவை கிடையாது. பாத்தீங்களா, நான் இதுக்கும் விஐபியும் கிடையாது, எதுவும் கிடையாது. விஐபி கிடையாது, எதுவும் கிடையாது. நில்லுங்க, பாத்துக்கோங்க, நான் எதுவுமே வாங்கல. ஆனா அது ஃப்ரீ தான், அந்த இடமே ஃப்ரீ தான். அந்த இடமே ஃப்ரீ தான் கைஸ். அதனால நீங்க இந்த பிளாட் வச்சு நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைக்கு தான் பார்க்க போறோம். கேம்லயே இருக்கிறது ஒரே ஒரு பைக் தான். மீன்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ஃப்ரீயா இருக்கிறது அந்த ஒரே ஒரு பைக் தான். அது அது அவ்வளோ எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேர் பிடிக்காதுன்னு நம்புறேன். நம்புறேன்னு கிடையாது, பிடிக்கும். நிறைய பேர் பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பைக் ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி இதோட ஸ்டைலும் கம்மி தான். அதனால எனக்கு அது அவ்வளவோ பிடிக்காது கைஸ். இப்போதைக்கு இந்த கார் தான் தெரியுது. ஏஜென்சி தான் இருக்குதுமே. ஏஜென்சி ஓகே.
எனக்கு அந்த இடம் எதுக்கு பிடிக்காதுன்னா, இப்போ ஓவர் கார் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அங்க போட் ஸ்பெண்ட் பண்ணல நம்ம மாடிஃபை பண்ண கார்லாம் போயிடும். அதுவே எனக்கு பெரிய கடுப்பா இருக்கும். ஸோ நம்ம மாடிஃபை பண்ணோம்னா அதுக்கு ஆயிரும். இதுவே ப்ரீமியம் நம்ம வச்சிருந்தோம்னா எத்தனை கார் வேணா ஸ்பான் பண்ணிக்கலாம், போட்டு இருக்கும். ஆனா எதுக்குன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது கண்டிப்பா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச வீடுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சது 2 வீடு இருக்கு. அதுல வீடு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் நினைச்சேன் இங்க வந்துருவான்னு நினைச்சோம். சரி, ஓகே, இங்க நம்ம வீடு போடலாம். எனக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மீன்ஸ் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வீடு என்னதுன்னா, எப்படியே கீழே தள்ளிட்டு போ, கீழே 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 கிளாடி கீழே 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 கீழே. என்னடா இங்கயா? இல்ல இதுவா? இதுதான் நினைக்கிறேன். கீஸ் சொல்லுங்க கீஸ், ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. சொல்லுங்க கீஸ், கோளாறு ஆயிடுச்சு. சொல்லுங்க. லாஸ்ட்ல தான் இருக்கும். இங்கே கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. டேய் டேய் டேய், எங்கடா அது? ஐயோ கைஸ், இந்த இருக்கு கைஸ். இது ஆக்சுவலா வீடுன்னு சொல்ல முடியாது, பட் சொல்லலாம். இங்க பாருங்க, மற்ற எல்லா ப்ரீமியம் ஹவுஸுக்கும் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் பூல்ல இருக்காது. எல்லாத்துக்கும் ப்ரீமியம் தான் தேவைப்படும். பட் இது ஃப்ரீ இதோட வந்துடும். அதனாலே எனக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்ம சேனல் பேர் வச்சாச்சு கீஸ். அதே மாதிரி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரில்லும் இருக்கு. இதுவும் ப்ரீமியம் வீட்ல தான் இருக்கும். இன்னொன்னு என்னதுன்னா, இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள போனீங்கன்னா செம்ம பிளேஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு லைப்ரரி வேற இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? பட் இந்த வீட்லயும் ஒரு இது இங்க பாருங்க, இது சூப்பரா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்ரூம். சீச்சி, பாத்ரூம் டூர்லாம் போட ஒரு இடம். அப்புறம் இங்க வாஷிங் மிஷினு, இங்க வந்து சாப்பாடு. இதுவும் இங்க பாருங்க, இதுவும் ஒரு இது இருக்கு. அது என்ன கேம் தெரியல, சாமுராய்னு ஏதோ கேம் இருக்கு. இது வந்து இதை ஆன் பண்ண இந்த இது வர்றது. இங்க மேல போய் பார்க்கலாம். இங்க வந்து 2 பெட், ஓப்பன் பெட்டா இருக்கு நினைப்பீங்க. பட் உண்மை சொல்லணும்னா, நானே இது ஒரு யூடியூப் சேனல்ல என்னதுடா அது, உண்மை சொல்லணும், நானே ஒரு யூடியூப் சேனல்ல தாங்க பார்த்தேன். ஏய் டேய் டேய், இது என்னடா வீடு தாண்டா பார்க்க பெருசா இருக்கு, பட் எல்லாமே சிறுசு. இங்க வேற எதுவும் இல்லையா? ரூம், இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க பாத்ரூம், இங்க வாஷிங் மிஷினு, வேற ஒன்றும். டேய் ரொம்ப சிறுசு கைஸ். சிறுசு பார்க்கதான் பெருசு மாதிரி இருக்கு, பட் சிறுசு தான். சரி, ஓகே. நானே ஒரு யூடியூபரை பார்த்து தான் இந்த வீடு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டேப்னு ஒரு வெலிக்ஸ்னு ஒருத்தர், அவரை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடு இருக்கு, கிரில்லாம் இருக்கு. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு நீங்க பார்க்கணும்னு ரொம்ப நேரம் ஆர்வமா இருந்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு என்னதுன்னா, நான் இப்போ ரிவீல் பண்ண போறேன். 3, 2, 1 கோ. இதுதான் கைஸ், இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ப்ரோ பார்க்க சிம்பிளா தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்குன்னா ஒரு கேமருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு யூடியூபருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இது எந்த இடத்துல இருக்குன்னா, நீங்க அப்படியே 3வது வீடு இதுதான் இருக்கும். இந்த ஹவுஸ் தொட்டிங்கன்னா நீங்க என்னதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, நல்லா இருக்கும் கைஸ். அங்க கார் பார்க்கிங்கு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா, இதை ஆன் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த சுவிட்ச் ஆன் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்கா, அதே மாதிரி இங்க உட்காந்துக்கிடலாம். அப்புறம் இந்த ஸ்டெப்ஸும் கிட்டத்தட்ட பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுல மற்ற வீட்டுல இல்லாதது, ப்ரீமியம் வீட்டுல இல்லாதது இருக்கும். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, என்னது மீன்ஸ், இல்லைங்க வீடு லாக் பண்ணிடுவோம், அப்புறம் வேற எவனாச்சும் வந்துருவோம். டேய் என்னடா ஆச்சு? ஓ, இதுதான் வீடு இருட்டா இருக்கும் கைஸ். வீடு இருட்டா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். வீடு லாக் பண்ணியாச்சு. விஷயம் என்னன்னா, எந்த வீட்லயும் இல்லாத இந்த ஆர்பிஜி லைட் இது இருக்கும்.
நல்லா இருக்கும். உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. அதனாலதான் அங்க சாப்பிட்டோன்னே பக்கத்துலயே பார்த்தா பாத்ரூம். கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இந்த கண்ணாடியை பாருங்க, கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைடு. இன்னொன்னு என்னதுன்னா, இந்த வீட்டுல டிவி இருக்கு இல்ல. அதே மாதிரி நான் இன்னொன்னு எனக்கு பிடிச்சது என்னதுன்னா, ஒரு கேமருக்கு தேவைப்படுறது எல்லா டைமுமே பிசி தான் எல்லாருக்குமே தேவைப்படும். ஒரு கேமருக்கு பாருங்க, ஒரு கேமருக்கு வந்து இதுவே மொபைல்ல போடுறது ஏன் மாதிரி என்ன மாதிரி கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு பிசி தான் தேவைப்படும். பிசி வச்சாதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அது ஆசைதான். மொபைல் பிளேயருக்கு ஒரு காலத்துல நம்ம அதை ரீச்சும் பண்ணுவோம். அதனாலதான் இந்த பிசி எனக்கு பிடிக்கும். பக்கத்துலயே RGB ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரேக், இங்க ஒரு இது என்னதுன்னு தெரியல, இது மேபி கரண்டா இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா யூடியூபர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னதுன்னா பிசி கூட தேவையில்ல. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மொபைல் வச்சு 500K அடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஷார்ப் தமிழ் ப்ரோ சொல்லிக்கலாமே. ஷார்ப் தமிழ் ப்ரோ வந்து பிசி பிளேயர், சாரி கைஸ். ஃபன் வித் ஜோக்கர் ப்ரோ சொல்லிக்கலாமே, அவரும் மொபைல் வச்சு தான் 500K அடிச்சாரு. ரீசெண்டாக தான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் அவர் பிசி வாங்கினார். ஓகேங்களா? இங்க பாருங்க, எல்லா இது ஒரு நல்ல விஷயம். மீன்ஸ் விளாக் பண்ற இடம். அதே மாதிரி இது தொட்டோம்னா இங்க பாருங்க, பின்னாடி இதெல்லாம் மாறும். நல்லா இருக்குல்ல? நியூஸும் அதில் எடுக்கலாம். பட் நான் எப்பவுமே இதுதான் வச்சிருப்பேன். ஏன்னா இதுதான் எனக்கு பிடிக்கும். தேர்ட் விஷயம் என்னதுன்னா, இந்த கம்ப்யூட்டர். இங்க பாருங்க, இந்த லைட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இதா ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். அப்புறம் கடைசியா இங்க பாருங்க, இங்க பாருங்க கீஸ், இங்க பாருங்க, நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர் அவார்ட் தர்ஷன் 4569. ஏன் இப்படி இருக்குன்னா, ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ற ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ வந்து தர்ஷன் 4569 தான் போட்டிருந்தேன். யூசர் நேம் கிடையாது, யூசர் நேம். அதனாலதான் இப்படி இருக்கு கீஸ். இங்க பாருங்க, தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, பின்னாடி எதுவும் தெரியக்கூடாதுன்னு இப்படி இருக்கு. அதுவும் நல்லாதான் இருக்கு. தேர்ட் இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, இங்கேயும் சப்ஸ்கிரைபர் அவார்ட் தான் இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. அதுக்கடுத்து இங்க பாருங்க, இல்லைங்க, நல்லா இருக்கா? இப்போ பாருங்க, மவுஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். கீஸ், சப்ஸ்கிரைபர் அவார்ட் வந்துருச்சு கையில. சூப்பர் சூப்பர் போஸ்ட் ஒன், சூப்பர். அவ்வளோதான், 2 போஸ்ட் தானே. உண்மையிலே சூப்பரா இருக்கும் கைஸ் இந்த வீடு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணல. அண்ட் இந்த வீடியோ எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே போயிருக்கலாம். முதல்ல ரீசெட் பண்ணிடலாம் கேரக்டரை. திரும்பியும் அதே மாதிரியா வந்துருச்சு. இந்த வீடியோ நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல முடிச்சுக்கலாம். அண்ட் ஷார்ட் 24 எப்படி இருக்கு? சிப்பிள் உங்களிடம் விடைபெறுகிறது எந்த தமிழ்.